பாஜகவுடைய நிர்வாகிகள் சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதுக்கு நான் ஸ்டாலினை பொறுப்பாக்குறேன், நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? ஆமா இல்ல சொல்லுங்க. அப்ப அவர் தலைமை கழக பேச்சாளர். அவர் சொல்றதுக்கே ஸ்டாலின் அவர்களை பொறுப்பாக்க முடியாது, நீங்க ஆமான்றீங்க, நானும் ஆமான்னு தான் சொல்றேன். அப்ப யாரோ ஆதரவாளர்கள் போல சார், நான் வானதி சீனிவாசன் சொல்லிட்டாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிட்டாங்க, கேடி ராகவன் சொல்லிட்டாரு, நயினார் சொல்லிட்டாரு, பொன்னார் சொல்லிட்டாரு, ராஜா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுது. அது நீங்க ட்ரை பண்றது. அது நீங்க டே 1ல இருந்து நீங்க ட்ரை பண்றது. ரெண்டையும் ஒப்பிடவே கூடாதுன்னு நயினார் ஹிம்செல்ஃப் சொல்லியிருக்காரு. அது புயலுங்க, நான் தென்றலுங்க, ரெண்டு வேற அவரே சொல்லியிருக்கிறாரு. நீங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்க நான் ஒரு பொது எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஒரு வந்தே பாரத் இருக்கு, ரெண்டு அது வேற, இது வேற, ரெண்டுமே ட்ரெயின் தான். அதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்களே ஜெல் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, அது ஆயிடுச்சு. நீங்களே கவலைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ரைட். ஆனா பாஜகக்குள்ள அண்ணாமலை ஆதரவாளர்கள், நயினார் ஆதரவாளர்கள் அப்படி கிடையாது. காங்கிரஸ் மாதிரி ஒரு கோஷ்டி கிடையாது. காங்கிரஸ் மாதிரி இங்க கோஷ்டி கிடையாது. இங்க தங்கபால் ஆதரவாளர்கள், பழைய அண்ணன் ஈக்கு இளங்கோவன், இப்ப செல்வ பிறந்தகை ஆதரவாளர்கள், கார்த்தி சிதம்பரம் ஆதரவாளர்கள், இப்படி நிறைய இருக்கு. பொறுப்பு போட்டா கூட இல்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் பொறுப்புல இல்ல, பொறுப்பு போட மாட்டாங்க, இப்படி ஒரு எப்பயுமே கேப்டனுக்கு ஏத்த டீம் தான் இது. உலக நியதி, நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு கலைஞருடைய ஆதரவாளர் யார் யார் கூட இருக்கிறா? அண்ணன் துரைமுருகன், டிஆர் பால் தவிர வேற யார் இருக்கா? எல்லாரும் இன்னும் சொல்ல போனா ஒரிஜினல் திமுக காரர்களை விட அண்ணா திமுக வந்தவங்க தான் முக்கியமான பதவியில் இருக்காங்க, அமைச்சர்கள். இல்லன்னு சொல்லுங்க நீங்க. நிறைய இருக்காங்க. அவ்வளவுதான். திமுக தானே. அப்ப திமுக அண்ணா திமுக திமுக இல்ல, திமுகவே அண்ணா திமுக. சார், இருக்கிற 35 அமைச்சர்ல 15 அமைச்சர் ஏடிஎம்ல இருந்து வந்தவங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே அதிமுக திமுக இருந்து தானே சார் போனாங்க. அவங்களுக்கு எல்லாம் திமுகவே தெரியாது, அவங்களுக்கு எம்ஜிஆரே தெரியாது. பாதி பேருக்கு சேகர் பாபுக்கு எம்ஜிஆர் தெரியும்ன்றீங்களா? ஓகே, நீங்க சேகர் பாபு எம்ஜிஆர் ஆதரவாளர் சொல்ல போறீங்களா? செந்தில் பாலாஜி எம்ஜிஆர் ஆதரவாளர் சொல்ல போறீங்களா? அவர்களுடைய அரசியலே ஜெயலலிதா தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்ப அவர்களுக்கு ஏடிஎம்கே தான் தெரியும். அவங்க ஏடிஎம்கே இருந்து டிஎம்கே போனாங்க. அப்ப வச்சிருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரே கருத்துருவாக்கம், எல்லாமே ஒரே இதுதானே. அவ்வளவுதான். அத மாதிரி இங்க கோஷ்டி பூசல் கிடையாது. ஒவ்வொரு கேப்டனும் யாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்ணாமலை வந்தாருன்னா வேற நிர்வாகிகள், நயினார் வந்தாருன்னா வேற, நாளைக்கு வேற தலைவர் வந்தாருன்னா வேற நிர்வாகிகள்.